பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி பாட்டு பொங்கல். வணக்கம் 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 நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை திருநாள் வந்தாலே எல்லாருமே ஏதாவது ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. வீட்டுல சந்தோஷமான விஷயங்கள், கொண்டாட்டங்கள் நிறைஞ்ச மாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. விவித் பாரதி தமிழ் FM நேயர்களுக்கும் எங்களுக்குமே ஒரு கொண்டாட்டம் நிறைஞ்ச நேரமா இருக்க போது. ஏன்னா இப்போ என் கூட யார் இருக்காங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான பர்சன் இருக்காங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கலைமாமணி கிராமிய இசை கலாநிதி கலாவேல் முருகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்மளுடைய 102.3 தமிழ் FM நேயர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. பொங்கல்லாம் நீங்க கிராமத்துல கொண்டாடிப்பீங்கல்ல, அந்த பொங்கல் கொண்டாட்டத்தை சொல்லி ஆரம்பிச்சிருங்க. தை மாதம் 1ஆம் தேதி கிழக்கு தமிழ் பண்பாடு அங்கதானே இருக்கு. அந்த ஏறு ஓட்டும் அப்பனுக்கும் நாத்து நட்டா ஆத்தாளுக்கும் லீவு விட்ட சூரியனே உனக்கு நாங்க பொங்க வச்சு பாட போறோம் அதுக்கு. அதாவது தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய திருவிழா பொங்கல் திருவிழா. நாகரிகங்கள் பண்பாடுகள் கலந்த ஒரு அற்புதமான அன்றாடம் உழைக்கின்ற விவசாயியினுடைய ஒரு பெருவிழா தான் நம்மளுடைய பொங்கல் விழா. இது எப்பொழுதுமே நம்மளுடைய விவசாயியை போற்றுவதற்காகவும் அதே மாதிரி விளைநிலங்களை போற்றுவதற்காகவும் நம்மளுடைய இல்லத்தில் நமக்காக உழைக்கிற, அதாவது எருது, அதாவது இப்போ பசுமாடு காளை இந்த மாதிரி எதெல்லாம் நமக்காக விலங்கினங்கள் நமக்காக உழைக்குதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சி பொங்க ஒரு தமிழர் திருநாள் அப்படின்னாவே அது பொங்கல் தான். அது பெரியவர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி எல்லாத்துக்குமே கிராமத்தில் அது நம்மளுடைய தமிழர் பாரம்பரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. நம்ம அந்த பொங்கலை குடும்பத்தோட பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி குலதெய்வத்திட்ட போய் வணங்கி அந்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்கணும். அடுத்த ஆண்டு அடுத்த தைப்பொங்கல் இன்னும் விளைநிலம் நிறைய கொடுக்கணும். ஒற்றுமையை கடைபிடித்தும் உறவுகளை கடைபிடித்தும் கொண்டாடுற ஒரு தமிழர் விழாவாக அது சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. சூப்பர் சூப்பர். நீங்கள் அப்போ கிராமத்தில் கொண்டாடினதுக்கும் இப்போ சிட்டியில் இருக்கீங்க. ஸோ இப்போ இங்கே கொண்டாடுறதுக்கும் எந்த வித்தியாசம் இருக்குது, எப்படி இருக்குது? எல்லாருமே பழைய விஷயங்களை எல்லாமே இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சிட்டிகள்லேயும் அவங்கவுங்க கிராமத்துக்கு போயிட்டு அந்த 5 நாள் 6 நாள் குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணணும், குடும்பத்தோடு இருக்கணும், அந்த தமிழர் திருநாளை நம்ம பார்த்து ரசிக்கணும், கொண்டாடணும் அப்படிங்கிறதுல இது இருக்குது. என்ன ஒன்று, நம்மளுடைய வேலைகளுக்காக நம்ம சிட்டிக்குள்ளே அப்படி இருந்துருவோம். ஒரு விழா அப்படின்னாவே அங்கே ஒன்று கூடி நம்ம அந்த விழாவை செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அதை உணர்கிறாங்க. இப்போ அதனால் சிட்டி கிராமம்னு பார்க்காம எல்லா இடத்துலையும் கொண்டாடுறது சிறப்பு. நிச்சயமா நிச்சயமா. உங்களோட இசை பயணம் எப்படி தொடங்குச்சு? எங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக அப்படியே ஒரு ரீவைண்ட் பட்டன் அடிச்சிருங்க. இசை பயணம் என்ன, நான் முதல்ல ஸ்கூலில் பாடும்பொழுது அங்கேருந்து ஆரம்பித்தது தான். அப்புறம் அங்கேருந்து திரும்ப சென்னையில் 2002 தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 2006 ஒரு 1 இயர் அப்படியே முயற்சி பண்ணோம். ஒரு இது அப்படியே ஒரு தொலைக்காட்சி மூலமாக வாய்ப்பு கிடைச்சது தான் சுப்பிரமணியபுரம். அதில் தான் ஜேம்ஸ் வாசன் சார் மதுரை குலுங்க குலுங்க அப்படின்ற பாட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த 2007 பாடினது இப்போ 2026 கிட்டத்தட்ட 17 வருஷம் வந்துட்டுது. ஆமாம், 17-18 வருஷம் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஓடினதே தெரியல. 18 வருஷம் ஆகிட்டு தான் நம்ம சினிமாவுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இருந்த வாய்ஸ் அப்படியே இப்போ வரைக்கும் இருக்கே, அதுக்கான காரணம், அதோட சீக்ரெட் என்னன்னு சொல்லுங்களேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது என்ன, மக்கள் ரசிக்கிறாங்க, நம்ம திரும்ப திரும்ப பாடுறோம். அப்படி பாடும்பொழுது மக்கள் ரசிக்கும் பொழுது நம்ம அறியாமல் அது அப்படியே இருக்குது ஒழிஞ்சு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் குரலையும் நல்லபடியாக பார்த்துக்கணும், உடம்பையும் நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம தொடர்ந்து திரைகள்லையும் சரி மற்ற ஆல்பமாக இருந்தாலும் சரி மேடைகள்லையாக இருந்தாலும் சரி பாட முடியும். அது முக்கியம். இப்போது ஒரு பாடகராக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோவில் போய் பாடுறது, திரை இசை பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மக்களோட சேர்ந்து பாடுறது, ஸ்டேஜ் சிங்கராக இருக்கிறது. சரி, நீங்கள் எல்லாத்துலேயுமே பண்ணுறீங்க. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ரெக்கார்டிங் இருந்தால் தான் நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க. ரெக்கார்டிங் பாடல்கள் இல்லை அப்படின்னாக்கா இப்போ ஒன்றும் ஒரு பாடுறதில்ல, இப்போ இன்னும் பெருசாக இல்லை, அவர் என் கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்ட்டுருவாங்க. அதனால் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் ரெக்கார்டிங் தான். ஏன்னா நம்ம அது மூலமாக தான் வெளியிலேயே தெரிய ஆரம்பித்தோம். அப்போ தான் நம்ம நம்மளை தேட ஆரம்பித்தாங்க. அதுமாரி நம்ம வாழ்க்கையில்
முதல்ல ரெக்கார்டிங் பாடுறது தான் சிறப்பு. நீங்க வந்து ஸ்டேஜ்ல வந்து பாடி எத்தனை நாடுகள் போயிருக்கீங்க? அது கிட்டத்தட்ட ஒரு 85, 80 நாடுகள் இது வரைக்கும் ஆ. போயிருப்பேன். நடுவுல இந்த கொரோனா ஒரு 3 வருஷம், 4 வருஷம் தாக்கலன்னா, அதில ஒரு 10, 15 நாடு போயிருக்கலாம். ஆமா. அது ஒரு இது. ஆனா ஒரு 80 நாடுகள் மேல போயிருப்பேன். ஸோ மக்களோட ரெஸ்பான்ஸ் வந்து நேரடியா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இன்னும் சந்தோஷமா இருக்குமா? கண்டிப்பா. ஏன்னா, அவங்க வந்து லைவாவே அவங்க ஒரு ஸ்டுடியோவுல பாடுனத காதால கேட்கறதுக்கும், லைவா நம்ம பாடும்பொழுது அவங்க கேட்கறதுக்கும், ரசிக்கிறதுக்கும் அது ஒரு பெரிய ஒரு கனெக்டிங் ஆகும். ஒரு சரி லைவா வந்து பாடும்பொழுது, நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த மக்களோட மக்களா இறங்கி, அவங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ண வச்சு நம்ம பாடுறோங்கிறது. அதனால அந்த வைப் வந்து உண்மையிலேயே அது பெரிய குடுப்பன. அதுவும் இந்த மாரி நம்மள மாரி மக்கள் இசை கலைஞர்கள், ஆ இந்த மாரி துள்ளல் பாடல்கள் பாடுறவங்க வந்து எப்பயுமே ஒரு ஹாப்பினஸ்ஸா, ஒரு ஜாலியா அப்பதான் அந்த க்ரௌட இந்துவா வச்சுக்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். அதனால மக்களோட மக்களா பாடும்போது கொஞ்சம் நமக்கு நம்மள அறியாம நமக்கே ஒரு ஹாப்பி வந்துரும். இப்போ வந்து சினிமா பாடல்கள் இல்ல மக்கள் இசை பாடல்கள்லாம் பாடும்போது அந்த வைப் இருக்கு, கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றோம். இதே பக்தி பாடல்கள் பாடும்போது எப்படி இருக்கு? அத விட இப்ப பக்தி பாடல்கள்லாம் இப்ப எந்த கோயிலுக்கும் போக முடியல. பெரிய பெரியவங்கலாம் ரொம்ப என்ன சொல்றது 85 வயசு, 90 வயசு உள்ள பெரியவங்கலாம், "வேல்முருகன் தம்பியா, முருகர் பாட்டு கேட்டேன், இந்த பாட்டு கேட்டேன்" அப்படின்னு சொல்லி வந்து, ஆஹா! போதும்ப்பா நான் வந்து முருகரே பார்த்த மாரி அப்படி இப்படிலாம் கொஞ்சம் நல்லாவே சொல்லுவாங்க. அது நமக்கே ஒரு மாரி இருக்கும். ஐய்யய்யோ! என்னடா இது பரவாயில்லையே அப்படி இந்த ஆள் நம்மள வந்து இவ்வளோ பாராட்டுறாங்களே, புகழ்றாங்களே அப்படின்ட்டு. மற்ற பாட்ட விட ஒரு மடங்கு வந்து இது வந்து ஆத்ம திருப்தியாவும், ஆன்மாவ தொடுற ஒரு ரொம்ப பாடலாவும் இருக்குது. கனெக்ட் ஆகுது ஆமா. மக்களோட. அதனால இன்னும் கொஞ்சம் பயபக்தியோட இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ரொம்பவும் பொறுப்பு பாடல் இன்னும் கூடுது ஆடுது நமக்கு. அப்படிங்கிற மாரி பாடணும். பக்தி செக்மெண்ட் பத்தி நம்ம பேசிட்டோம். பக்தி பாடல் இல்லைன்னா எப்படி? பாடுங்களேன். உள்ளத்தில நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, வாழ்வில் இன்பம் சேர்ந்து கொள்ள தேடுமே, உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா. வாரேவா சூப்பருங்க சூப்பருங்க. எங்களை அப்படியே ஒரு பக்தி மோடுக்கு கொண்டு போயிட்டீங்க நீங்க. விருதுகள் அப்படிங்கிறது ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். கலைஞனுக்கு ஒரு விருது அப்படிங்கிறது ஒரு பூஸ்டிங் மாதிரி. விருதுகள் வாங்கும்போது எப்படி இருக்கு? அதுவும் முக்கியமா கலைமாமணி விருது வாங்கும்போது எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஏன்னா விருது வாங்கும்பொழுது தான் அதனுடைய நம்மளுடைய அந்த இன்னும் ஓடணும், இன்னும் உழைக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு நம்மளை தூங்கிட்டு இருக்கவங்கள டக்குன்னு எழுப்பி ஓட விடுறதுக்காக ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் அது விருதுங்கிறது. அந்த மாதிரி வந்து உயர்ந்த ஒரு தமிழ்நாட்டினுடைய உயர்ந்த விருது கலைமாமணி விருது நான் என்னுடைய 23வது வயசுலேயே நான் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய எனக்கு அது ஒரு குடுப்பனை, பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம் அது. அதுவும் வந்து நம்மளுடைய நாட்டுப்புற கலையிலேயே கிடைக்கிறதுங்கிறது இன்னும் ஒரு பெரிய கொடுப்பனை. நிச்சயமா. வேற என்னெல்லாம் விருதுகள் வாங்கியிருக்கீங்க நீங்க? வேற என்ன பெரியார் விருது வாங்கியிருக்கிறேன். பெரியார் பேரில் கொடுக்குற நம்மளுடைய வீரமணி ஐயா அவர்கள் கொடுக்குற பெரியார் விருது. அதுக்கப்புறம் கின்னஸ் ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு கிராமிய கலையில், நாட்டுப்புற கலையில் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிராமிய இசை கலாநிதின்னு தருமபுரம் ஆதீனம், அதாவது ஒரு ஆதீனத்தினுடைய ஆஸ்தான பாடகராக இருந்துகிட்டு இருக்கேன் இப்போ நான். மற்ற நிறைய டாக்டரேட்டு அந்த மாதிரி அமெரிக்கன் யூனிவர்சிட்டியினுடைய டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க, நேஷ்னல் அவார்டு அப்படின்னு. பாருங்க எவ்வளவு தன்னடக்கத்தோட சொல்றீங்க விருதுகள் வாங்கினது கூட நீங்க. வளர்ந்து வர கலைஞர்கள் பாத்தீங்கன்னா திரை இசை பாடல்கள்ல நிறையவே வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. நாட்டுப்புற பாடல்கள்லாம் இருக்குல்ல, மக்கள் இசை பாடல்கள், ஸோ அதை வந்து கத்துக்கிறாங்களா நிறைய பேர்? ஆக்சுவலாக வந்து நாட்டுப்புற இசை பாடல்கள், நாட்டுப்புற கலைகள்லாம் நிறைய இப்போ கல்லூரி படிக்கிற மாணவர்கள், பள்ளி படிக்கிற மாணவர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமாக வந்து இப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அது மாதிரியான நிகழ்வுகள்லாம் நிறையா வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதில் போயிட்டு நம்ம வந்து நம்மளை வந்து நம்மளுடைய திறமையை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ இளைஞர்கள் நிறையா முன்னெடுத்து செல்கிறாங்க. அதே மாதிரி பாரம்பரியமாக வர்றவங்களும் வந்து அதை வந்து அந்த கலையை
கொண்டு வராங்க. நிறையா அது வந்து கரகமாக இருந்தாலும் சரி, காவடியாக இருந்தாலும் சரி, பொய்க்கால் குதிரையாக இருந்தாலும் சரி, பறை வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, பாடுற பாடல்கள் விஷயமா இருந்தாலும் சரி. அதனால் முன்ன விட இப்போ வந்து சோஷியல் மீடியாவும் ரொம்ப இதாக இருக்குதுங்கிறதுனால சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய திறமைசாலிகள் வந்து அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து வளர்த்து அதை வந்து சோஷியல் மீடியா போடும்போது இப்போ வந்து அது வந்து வைரல் ஆகுது. அது மூலமாக அவங்க ஃபேமஸ் ஆகி உடனே அவங்க ஒரு செலிப்ரிட்டி ஆகிடுறாங்க. அதனால் இப்போ சோஷியல் மீடியா இருக்கிற வரைக்கும் இனிமேல் வர்ற கலைஞர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வெற்றியை கொண்டு போகலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சோஷியல் மீடியால வைரல் ஆகுறவங்களுக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் நம்ம வைரல் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து எப்படின்னாக்கா இப்போ அப்படி தான் ஒரு ஏதாவது ஒன்றுன்னா அது சீக்கிரம் வைரலாக ஆகும். அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் இல்லை அது புதுசாக இருந்தாலும் இது ஒரு மாதிரி வித்தியாசமாக ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திரும்ப சில நேரத்தில் திரும்ப ரீக்ரியேட் பண்ணி அது ஒரு ட்ரெண்ட் ஆகும். ஆனால் எது பண்ணாலும் அதுக்கு முன்னாடியே அவங்க திறமையை அவங்க வளர்த்து வச்சுக்கணும். முன்னாடியே அவங்க வந்து தயாராக இருக்கணும் எல்லாத்துக்குமே. அடுத்தடுத்த திறமைக்கும் அவங்க வைரல் ஆகிடணும். இப்போ நீங்க வந்து இசைக்கலைஞராக இருக்கீங்க, உங்க குடும்பத்துல இருந்து உங்க பசங்களை யாரையாவது அதுக்கு ட்ரெயின் பண்றீங்களா? ஆக்சுவலாக குழந்தைங்க வந்து இப்போ மேக்ஸிமம் அவங்களும் பாடுவாங்க, வாசிப்பாங்க, டான்ஸ்லாம் ஆடுவாங்க, எல்லாம் உண்டு. நம்ம வந்து இயற்கையாகவே வந்ததுனால அது இறைவன் போட்ட அந்த ஒரு அவருடைய ஆசீர்வாதம்னு நினைப்பேன். எல்லாருக்கும் எல்லாமே அதுமாரி அமைஞ்சிடாது. எல்லாருக்குமே இப்போ வாழையடி வாழையாக வந்து இப்போ வாத்தியார்னா வாத்தியார் மாதிரி வர முடியாது, போலீஸ்னால் போலீஸ் வர முடியாது. அதுமாரி பாடகரில் வந்து அது உண்மையிலே ஜீனில் ஏற்கனவே முன்னாடியே இருந்துக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்வத்தில் வருவாங்க. அதுமாரி இருக்கிறாங்க. நான் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறதுன்னா, இது தெரிஞ்சுக்குங்க, இதை கற்றுக்குங்க. பட் வந்து இதுவே உங்களுக்கு லைஃப்பில் சில நேரத்தில் அமையாது. அப்படி அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து படிப்பு தான் ரொம்ப நம்மளை கை கொடுக்கும். படிப்பையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி தனித்திறமையிலையும் நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க. ரெண்டுமே உனக்கு வந்து பயன்படும். ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து படிப்பு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சூப்பருங்க, சூப்பர். ஒரு நல்ல ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்கீங்க. படிப்பு தான் வந்து என்றைக்குமே நமக்கு கை கொடுக்கும். நாட்டுப்புற கலை பாடல்கள்லாம் பாடுறீங்க இல்லையா, நாட்டுப்புற இசை பாடல்கள்லாம். ஸோ அதோட பாடல் வரிகள்லாம் நீங்களே எழுதுவீங்களா இல்லை எப்படி? இல்லை, சில பாடல்கள் வந்து ஆல்பத்துலேருந்து வரும், ஏற்கனவே பாடினவங்க இது. சில இது வந்து மற்றவர்கள் எழுதி கொடுப்பாங்க. சில இது வந்து நம்மளே கற்பனையில் பார்க்குறது போகிறது வருது. இது வந்து இப்படி பாடினா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணி பாடுறது தான். நீங்களே மூணுமே இருக்கும். நீங்களே எழுதி பாடுறது இருக்குது. இருக்குது நிறைய. என்ன பாட்டு? ஒரு பாட்டு. இப்போ ஏதக்கு தேச சீமையில் தென்கிழக்கு பூமியில் 3 போகம் நெல் வேலையும் எங்கள் முத்தான தேசத்தில் எல்லாருமே சொந்தமுங்க, எல்லா நாளும் சந்தோஷங்க, இங்கே வெள்ளந்தியா வாழும் மக்க மனசு வெள்ள மல்லிகங்க. சூப்பருங்க, சூப்பர். செம்மையா போட்டிருக்கீங்க லிரிக்ஸ்லாம். பக்தி பாடல்கள் வரும்போது அது பக்தி பாட்டும் நம்ம வந்து ஏதாவது முருகர் பாட்டு, விநாயகர் பாட்டு பாடும்பொழுது நம்ம திடீர்னு நமக்கு மைண்டில் வந்து பாடுறது தானே. அப்படி எங்களுக்கு வந்து அந்த அம்மா பாட்டு பாடினீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஏன்னா அந்த ட்ரெண்டை கொண்டு வந்தவர் நீங்கள் தான். 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா, எறும்பு அண்டாம தூசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா, ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. சூப்பர். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த லிரிக்ஸே அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஓகே, சூப்பராக பாடியிருக்கீங்க. இப்போ உங்களோட கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதெல்லாம் போயிட்டுருக்கு? நிறைய இப்போ வேல் மாறல் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி கவசம் பாடியிருக்கேன்.
பக்தி பாடல்களில். அதுக்கப்புறம் வந்து இப்போ திரைப்படங்கள் பார்க்கும்போது இந்த வருஷம், அதாவது இந்த 2026 பொங்கலுக்கு வந்து பராசக்தின்னு படம் ரிலீஸ் ஆகுது. சிவகார்த்திகேயன் சார் நடிச்சு, அது வந்து ஜிவி பிரகாஷ் சாருடைய 100வது படம். அதில் 2 பாட்டு பாடிருக்கேன். அதில் ஒரு பாட்டு வந்துருச்சு, நமக்கான காலம் அப்படின்னு ஒரு பாட்டு. ஏன் நமக்கான காலம் ஜஞ்சர 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 நெருப்பான வேகம் ஜஞ்சர 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 உரித்தான நேரம் கொடுத்தாங்க வாகும் தில்லேலே ரக்க கட்டியரு முன்னாலே ரத்தம் கட்டி சுடரும் தன்னாலே அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு சாங்கு ஜிவி சார் இசையில். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சாங் வந்து ஒரு பேத்தா சாங் மாதிரி. 2 சாங்கும் அவருடைய 100 படத்தில் பாடியிருக்கிறவங்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருக்கு சாருக்கு நிறைய பாடியிருக்கேன். இதேமாரி நிறைய அடுத்த தனுஷார் நடித்த படம் இப்போ தான் 54வது தனுஷ் அதாவது D54 நிறைவடைஞ்சிருக்குது. படம் பேர் தெரியல. அதில் ஒரு சாங் பாடியிருக்கிறேன். அதாவது ஒரு ஐகானிக் ஆயிடுதுல, ஒரு படத்துல நீங்க ஒரு பாட்டு பாடிட்டு அது ஹிட் ஆயிடுது. அந்த மாதிரி ஆடுகளம்ல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகுதுல அது. ஆடுகளம், சகுனி, தாண்டவம், கொம்பன், கொம்பன், அசுரன், செம, மீண்டும் ஒரு காதல் கதை, 100% காதல், யானை, ரெபல், வீரதீர சூரன், இப்படியே நிறைய படங்கள். அவருடைய படங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஆமாம், நிறைய சூப்பராக பாடிருக்கீங்க. எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டே வருது. நாங்கள் எந்த பாட்டு கேட்டாலும் டக்கு டக்குன்னு பாடுறீங்க. அந்த பாடல் வரிகளை மறக்காமல் பாடுறீங்களே, எப்படி? அப்படிலாம் இல்லை, மறக்கவும். அதை தொடர்ந்து டெய்லி நம்ம வந்து அதே அந்த பாடல்களை மேடையில் தொடர்ந்து பாடிக்கிட்டே வர்றதுனால அது அப்படியே மைண்டில் நின்றுடுது. இருந்தாலும் நம்ம அந்த பாடல் முதல்ல ரெக்கார்டிங்கில் பாடும்பொழுதே ஒரு எத்தனையோ டேக் எடுக்கிறாங்க இல்லையா, அப்போ எடுக்கும்பொழுதே நமக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுது. ப்ராக்டிஸ் ஆகி நம்ம பண்ணோம். அதுக்காக எல்லா பாட்டும் சில நேரத்தில் ஞாபகம் வர்றது இல்லை. அப்போ நமக்கு ஹிட்டான பாட்டு, மைண்டில் நிற்கிற பாட்டு, தெரிகிற பாட்டெல்லாம் பார்க்காம போகணும். அதுவும் இல்லாத இந்த மாதிரி மக்கள் இசை பாடகர்கள் வந்து இந்த பார்த்து பண்ணால் அவங்கள வந்து ஒரு எனர்ஜியாக இந்துவாக ஆக்கி பாட முடியாது. மக்களையும் ஆக்க முடியாது, நம்மளும் ஆக்க முடியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லிரிக்ஸில் கான்சன்ட்ரேட் ஆகி கடைசியில் என்ன ஆகிடுவாங்கனாக்க அந்த சுற்றி இருக்கிற அந்த அந்த குதூகலத்தை வந்து விட்டுடுவாங்க. ஆமாம், அது நம்ம கரெக்டு தான். இப்போ பாடல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இப்படி பாடலாம், இப்படி கொடுக்கலாம், அப்படிலாம் நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுத்துருக்கீங்களா? அதாவது இப்போ ஃபோக் சாங்காக இருந்தாக்கா அது அவங்க சொல்லுவாங்க. கிராமிய பாட்டாக இருந்து இப்போ அதை கம்போசிங் பண்ணியிருந்தாங்கன்னா அது சொல்லுவாங்க, இது உங்களுடைய இடம், நீங்கள் தான் வந்து ஜாலியாக எனர்ஜியாக ஆடி பாடுறது. அதனால் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் வந்து வருதோ அது மாதிரி நீங்கள் ஹாப்பியாக வந்து எனர்ஜியாக பாடுங்க, ஹாப்பியாக பாடுங்க, நல்லா ஜாலியாக உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அப்படி பாடுங்கப்பாங்க. இது வந்து நமக்கு வந்து கொடுக்குற சில சுதந்திரம். ஆனால் வந்து அவங்க கம்போசிங்கில் பாடும்பொழுது அவங்களுடைய கம்போசிங்னு ஒன்று இருக்கும் இல்லையா, மியூசிக் டைரக்டர் கம்போசிங். அதில் வந்து நம்ம சரியாக பாடுறோமா தப்பாக பாடுறோமான்னு பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து சில பேர்லாம் சொல்லுவேன், அவங்கள பற்றி ஒரே லைனில் சொல்லணும் நீங்கள். ஜேம்ஸ் வசந்தன் முதல்ல வாய்ப்பு கொடுத்த குருநாதர். ஜிவி பிரகாஷ் எப்பயுமே வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. தமன் சார் வந்து ஒரு எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணார் நடுவில் எனக்கு. இமான் சார் வந்து அந்த மெலடியில் வந்து எப்படிலாம் பாடணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தவர். இந்த மியூசிக் டிரெக்டர்ஸில் நீங்கள் பாடின பாட்டில் எது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த 4 பேர்லையா? ஆமாம், எல்லா இசையமைப்பாளர்களுடைய பாடல் தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் நம்ம ஹிட்டு தானே, எதுவும் ஹிட் ஆகாமல் இருந்தால் பரவாயில்ல. ஹிட்டுன்றதை விட உங்கள் மனசுக்கு ஏதாவது பிடிச்சதா இருக்கும்ல, அது வந்து ஒத்த சொல்லலை. எப்பவுமே வந்து முதல்ல கிடைக்கிறது எப்பவுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். அது ஒரு பொக்கிஷமாக நம்ம வச்சுப்போம். ஸோ உங்களோட முதல் சம்பளம்? ஃபஸ்ட்டு பாட்டுக்கு வந்து சம்பளம் 500 ரூபாய் கொடுத்தாங்க ஜேம்ஸ் சார். முதல் விருது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சினிமாவில் பாடாததுக்கு முன்னாடியே அப்துல் கலாம் ஐயா கிட்ட தான் வாங்கினேன். முதல் பாடல் சுப்பிரமணியபுரம் மதுரை குழுங்க. உங்களுக்கு எப்படி டைம் இருக்குது, எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? ஃப்ளோ பிஸியாக ஓடிட்டே இருக்கிறது. இல்லை, கடிகாரத்தில் இருக்கிற டைமை விட நம்ம டைம் கம்மியாக தான். இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நம்ம ஓடணும், உழைக்கணும், இன்னும் நிறைய நாள் நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து இப்போ அதுக்காக முயற்சி பண்ணி அதுக்காக அதை கரெக்டாக செஞ்சால் தான் நம்ம திரும்ப அடுத்தடுத்து இது பண்ண முடியும். நீங்கள் கேட்குறதுனால இன்னும் நிறையா விஷயங்களை சாதிக்கணும்.
பாடல் மூலமாகவும் சரி, அதே மாதிரி நடிப்பு மூலமாகவும். நடிக்கணும் நீங்களே சொல்லிட்டீங்க. வருங்காலத்துல இன்னும் என்ன மாதிரியான கேரக்டர்லாம் சூஸ் பண்ணலாம், எப்படிலாம் நடிக்கணும்னு ஆசை இருக்கு? ஆமாம், அதை கவுண்டமணி சார் கூட எனக்கு வேறு கிடையாது, அதில் நடிச்சிருந்தேன் ஃபுல் படமும். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 2-3 படம் வந்து கேட்டிருக்காங்க. அது என்னென்னா பாட்டிலே தான் வரும். ஒரு பாட்டில் பாடிட்டு அப்படியே இந்த பாட்டுக்கு நீங்களே நடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் வருது. இப்போ முழுசாக ஒரு கேரக்டர் மாதிரி, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு ஹீரோவுக்கு கூடயோ இல்லை வந்து ஒரு காமெடியருக்கு கூடயோ அந்த மாதிரி வந்து நல்லா அது ஸ்பெஷலாக பண்ணணும், நடிக்கணும் அப்படிங்கிறது ஆசை இருக்குது. பாடலை விட இப்போ நடிக்கிறதுல நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்ல போகிறீங்க பாருங்கள். அந்த மாதிரி நிறைய கேரக்டர் ரூலாக நிறைய வரப்போகுது உங்களுக்கு. அதுக்கு எங்களோட பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, இவ்வளோ நேரம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணீங்க. இந்த ஒரு கேள்வியை கேட்காம விட்டுட்டியம்மா அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? என்ன கேள்வி? எதுவுமே இல்லையே, எல்லாத்தையும் கேட்டுட்டுனா சூப்பர் சூப்பர். ஸோ இவ்வளோ நேரம் நான் உங்களை இன்டர்வியூ எடுத்தது உங்களுக்கு எப்படி போச்சு? எல்லாம் சிறப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானும் உங்களை வந்து முதல் இன்டர்வியூலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன சொல்கிறது, 102.3 தமிழ் எஃப்எம்மில் வந்து நீங்கள் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இன்னும் நிறையா நீங்கள் இந்த 2026 இன்னும் சிறப்பாக நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், இன்னும் நிறையா அடுத்தடுத்த லெவலில் போகணுன்னு சொல்லி நானும் உங்களை வாழ்த்துறேன். அதே மாதிரி நம்ம எஃப்எம்மை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்னும் நிறையா பாடணும், நடிக்கணுங்கிறத உங்களுடைய ஆசீர்வாதத்தோட, உங்களுடைய வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள்கிட்ட கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார். நிச்சயமாக நீங்கள் இன்னும் நிறைய சக்ஸஸ்லாம் பார்க்கணும். ஸோ எங்களுக்கும் அடிக்கடி இந்த மாதிரி இன்டர்வியூலாம் கொடுக்கணும். மக்கள் நெஞ்சங்களை நீங்கள் என்றைக்குமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நாள் வாழ்த்துக்கள். நன்றி மேடம், நன்றி. சண்டாலி வாசத்திர அழகுல லேசாகி ஏந்தி பகலத்தனையுலூசாயி பய கடக்குறன் தரையில பீசாயி சண்டாலி உன் சிரிப்புல பறக்கிற தூசாயி நசபத்துல விட்டெறிஞ்ச காசாயி கொடி பிடிக்கிற நினப்புல மாசாயி. பாட்டு பொங்கல் பாடகர் கலா வேல்முருகனுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.